ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 அறையின் ரகசியம். இந்த ஸ்டோரி ஒரு நம்பிக்கை, விடாமுயற்சி, அதை பற்றின ஒரு ஸ்டோரி தான். நீங்கள் பயப்படாமல் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு கனவு, பெரிய விஞ்ஞானியாக மாற வேண்டும் அப்படின்னு அவனுக்கு ஒரு கனவு. ஆனால் அவன் குடும்பம் ஒரு ஏழை குடும்பம். பலரும் அவன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த நிலையில் உனக்கு எதுக்கு இதெல்லாம், உன்னால் எதையும் சாதிக்க முடியாது, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அவன் எல்லார் பேச்சையும் கேட்காம நான் எப்படியாவது விஞ்ஞானியாக மாறணும் அப்படின்ட்டு அவன் ஒரு குறிக்கோளாக இருக்கான். நம்ம இந்த கிராமத்திலே இருந்தோன்னா நம்மளால் சாதிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு நாள் முடிவு பண்ணுறான். நம்ம ஒரு நகரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நகரத்துக்கு போகிறான். அங்கே போயிட்டு வேலை தேடுறான். ஏதாவது பெரிய ஆய்வகத்தில் நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆய்வகமாக போயிட்டு வேலை தேடுறான். அப்போ அங்கே ஒரு ஆய்வகத்தில் மட்டும் ஒரு விஞ்ஞானி அவனை பார்த்து, நான் அவனை வேலைக்கு எடுத்துக்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரு சோதனை இருக்குது, அதை நீ தாண்டி வந்தால் தான் உனக்கு வேலை அப்படின்ட்டாரு. அவன் எதுக்கும் தயாராக தான் இருக்கான். என்ன சோதனை சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருக்கான். அதுக்கு அந்த விஞ்ஞானி சொல்கிறாரு, ஒரு பெரிய அறையை காமிச்சு, இந்த அறையில் ஒரு கதவு இருக்குது, இந்த கதவை நீ கண்டுபிடிச்சேன்னா உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி, இதான் உனக்கு சோதனை அப்படின்னு சொல்லி உள்ளே அமுச்சு விட்றாரு. அவன் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு பார்க்குறான், ஃபுல்லாக ஒரே இருட்டு, எங்கேயுமே ஒன்றுமே தெரியல, எல்லாமே ஒரே இருட்டாக இருக்குது. அவன் எங்கே கதவு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறான். ஓகே, இந்த கதவை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். சைட்லாம் போயிட்டு தொட்டு பார்க்குறான், கதவு எங்கேயுமே கிடைக்கல. தரையில் எதுவும் இருக்குமான்னு சொல்லிட்டு தரையெல்லாம் வேறு தடவி பார்க்குறான், எங்கேயுமே அந்த கதவு கிடைக்கல. முடிஞ்ச வரை தேடிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப மனம் தளர்ந்து போயிடுறான். ஐயோ, நம்மளால் இந்த கதவை கண்டுபிடிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மனம் தளர்ந்து நிற்கிறான். ஆனால் அப்போ அவன் அப்பா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. முடியாது என்று சொல்லும் முன் கடைசி வாய்ப்பையும் முயற்சி செய் அப்படின்னு அவன் அப்பா சொன்னது ஞாபகம் வருது. அவன் மீண்டும் தேட ஆரம்பிக்கிறான். சைடில், மூளையில், எல்லா இடத்துலையும் தேடுறான். ஒரு சைடில் மட்டும் லேசாக காற்று வரதை உணர்றான். இந்த இடத்துலாம் கதவு இருக்கும், லேசாக காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையை வச்சு அப்படியே பார்க்குறான். அது உண்மையாக கதவு தான். அவன் லேசாக தள்ளி விடுறான், கதவு அப்படியே திறக்குது. வெளிச்சம் அப்படியே அவனை வரவேற்குது. அந்த விஞ்ஞானி வெளியில் நிற்கிறாரு. வெளில நின்று அவனை பார்த்து சிரிக்கிறாரு. அந்த விஞ்ஞானி சொல்கிறாரு, நான் பல பேருக்கு இந்த சோதனை வச்சேன், ஆனால் பல பேர் இந்த இருட்டை பார்த்து மனம் தளர்ந்து விட்டார்கள். ஆனால் நீ மட்டும்தான் கடைசி வரைக்கும் நின்று முயற்சி செய்து வெற்றி பெற்றிருக்க. இதுதான் வெற்றியின் ரகசியம். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இருள் எவ்வளவு இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் கதவு கண்டுபிடிக்கலாம். வெற்றி பெறுவோர் எப்போதும் கடைசி வரை முயற்சி செய்பவர்கள் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு யார் காண்பணும்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.